டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்தில் தாங்கள் விரும்பிய டிஜிபியைத்தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களையெல்லாம் மறுக்கிறார்கள். எனவே தான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கேற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி பிரச்சனையில். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து சூரப்பாவை நியமித்தது. சூரப்பாவை போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே யூபிஎஸ்சி எடுத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக ஒன்றிய அரசு தற்போது பதில் தந்திருக்கிறது. இதனை துறை ரீதியான பிரச்சனை என்றே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை, ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஒன்றிய அரசு புறக்கணித்து தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க முயற்சிக்கிறது. இது மாநில உரிமையை உரசி பார்க்கும் செயல். மாநில உரிமைகளை அபகரிக்கும் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. நம்முடைய உரிமைகள் பறிபோவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராகும் என்று கோமாளி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டு கொன்றார்கள். அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப் போகிறீர்கள், எனவே டிஜிபியை நியமியுங்கள் என்று கேட்பதைப் போல ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் கிடையாது. அதிமுக ஆட்சியில் அலங்கோலமாக கிடந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம். டிஜிபி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிலை இது. நாங்கள் வேண்டுமென்று எதுவுமே இந்த அரசு செய்வது கிடையாது. நாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களை கேட்கிறோம். நம்முடைய மாநில உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்காக எதிராக இடைக்கால தடையை நாங்கள் உச்சமன்றத்திலே வாங்கியிருக்கின்றோம். அதற்கு காரணம் சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும், தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காது என்பதற்கல்ல. தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக விசாரிக்கும். அது பல கட்டங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என
ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 27 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். அதில் 2 பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை யார் விசாரித்தால் என்ன என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான 4100 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கை புகாரை சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் போனார்? சிபிஐ தான் நியாயமாக விசாரிக்குமே. அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி 4800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர் சிபிஐ விசாரிக்கக்கூடாது, சிபிஐ உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கினார். அப்படி என்றால் அன்றைக்கு சிபிஐ சரியில்லை, இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? எனவே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அந்த வழக்குகளை எடுத்து வைத்து நடத்துகிறார்கள். 1994 ஜூலை 21 வழக்கறிஞர் விஜயனை ஆயுதமேந்திய கும்பல் கடுமையாக தாக்கியது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம், ஆதிராஜாராம் உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது சிபிஐ விசாரித்தது. அந்த வழக்கிலே கீழமை நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்தது, உயர் நீதிமன்றமும் விடுவித்தது. எனவே சிபிஐ விசாரித்தால் தான் நியாயம் கிடைக்கும், மற்ற தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை மறந்துவிட்டார் என்று நாங்கள் எண்ணுகிறோம். திராவிட மாடல் அரசு மீது குற்றம் சுமத்த எதுவும் இல்லாததால் கற்பனையான கதைகளை கட்டவிழ்த்துவிட்டு அதன் வழியே அவதூறு அரசியல் செய்ய நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே சிபிஐயை கண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அஞ்சியது கிடையாது, அச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திறமையாக விசாரித்து குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்திவிட்டோம், குற்ற பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம் என்பதால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை இது பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக கோவை மெட்ரோ ரயில். ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, கண்ணாடியை திருப்பி போட்டால் ஆட்டோ ஓடும் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? அதே கதையை இன்றைக்கி சொல்கிறாங்க. எப்படின்னா, கோவைக்கும் மதுரைக்கும், கோயில் மாநகரம் மதுரை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை, இவை இரண்டுக்கும் மெட்ரோ ரயில் கிடையாது. போபாலுக்கு இருக்கிறது கொடுத்துருக்கிறார்கள், ஆக்ராவுக்கு கொடுத்துருக்கிறார்கள், நாக்பூருக்கு கொடுத்துருக்கிறார்கள். நமக்கு சொல்லுகிறார்கள் 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதில் 20 லட்சம் மக்கள் வரவில்லை என்று சொல்லி. போபாலில் 20 லட்சம் இருக்கா, ஆக்ராவில் இருக்கா, நாக்பூரில் இருக்கா? எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள், எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது தவறு என்று தான் நான் சொல்லுகிறோமே தவிர வேறல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் எப்படியும் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட வேண்டும். அது எப்படி ஆக்ராவுக்கு என்ன சட்டமோ, போபாலுக்கு என்ன சட்டமோ, நாக்பூருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் தமிழ்நாட்டுக்கும். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2011 அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. அதே அடிப்படையில் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்கிறோம். அதுக்கு இன்னொரு பதில் சொல்கிறார், இந்த அகலமெல்லாம் ஒழுங்காக வைக்கல போகலை அப்படின்னு சொல்லி. நாங்கள் சென்னையிலே சிறப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். என்ன ஓரடுக்கு போட்டு கூட இன்றைக்கு சிறப்பாக மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சென்னையிலே சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு எந்த அளவு போட வேண்டும் என்பது எங்களுக்கு சரியாக தெரியும். எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம். எனவே நாங்கள் ஒழுங்கான தரவுகளைத்தான் தந்திருக்கின்றோம். ஆனால் போலியான மக்கள் தொகை அடிப்படையிலே அதை நிராகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது எஸ்ஐஆர் விவகாரம். எஸ்ஐஆரை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படவே இல்லை. ஏன்னா நாங்கள் மக்களை சந்திக்கின்ற கட்சி, மக்களோடு இருக்கின்ற கட்சி. ஆனால் எஸ்ஐஆர் என்பது அவசர கதியிலே நடக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆர் மன அழுத்தத்தால் கேரளா, ராஜஸ்தான், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலே பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் அருகே ஜாகிதா பேகம் என்கின்ற பிஎல்ஓ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மன அழுத்தத்தால். எனவே இவங்க இன்றைக்கி காலையில் 12 மணி வரைக்கும் அங்கன்வாடிக்கு போங்க, வேலை பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். 3 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் எஸ்ஐஆரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. தொடர்ந்து 30 நாள் பார்ப்பதால் நாங்கள் அதனால் தான் சொல்லுகிறோம், போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும்.
அவசர கதியிலே எஸ்ஐஆர் கொண்டு வரக்கூடாது. அவசர கதியிலே கொண்டு வந்தால் அதனால் நியாயம் கிடைக்காது. எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை தேர்தலுக்கு பின்னாலே வைத்துக்கொள்ளலாம். என்ன உங்களுக்கு அவசரம்? இந்த வாக்காளர் பட்டியல் 2024 நீங்கள் தயாரித்த வாக்காளர் பட்டியல் தான். இருந்தாலும் அவசர கதியிலே நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடாது. அதனால் பல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் அதை திருப்பி பார்த்து செய்யக்கூடிய முறை கிடையாது. எனவே எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதம். எனவே எஸ்ஐஆரை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ நாங்கள் தான் பிஎல்ஓக்கிட்டேருந்து எங்கள் பிஎல்ஏ தான் எல்லா சீட்டையும் வாங்கிட்டு போய் நாங்களே ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தானே நல்லது, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது. வாக்காளர் பட்டியலிலே வாக்குரிமை படைத்த ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவருடைய எண்ணம். அதை நிச்சயமாக சிறப்பாக நிறைவேற்றுவோம். எனவே தான் தேர்தல் ஆணையத்திடம் அதை உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு நாங்கள் கேட்பது எங்களுடைய கோரிக்கை. அவகாசம் தேவை. எனவே ஒத்தி போடுங்க. ஆளுநர் விவகாரத்தில் 3 தான். ஒன்று ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு. இது 3 ஆப்ஷன் தான். 4வது ஆப்ஷன் என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது. இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை. ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றிவிட்டார்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷனில் நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது? எனவே தான் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்டில் எதுவுமே கை வைக்கல. கோவை மதுரை மெட்ரோ நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்ட்டு. இபிஎஸோட நேற்றோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவில் திட்ட தயாரிப்பில் திமுக அரசு குளறுபடி பண்ணதுனால தான் திருப்பி அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் குளறுபடி பண்ணவில்லை. ஏன் குளறுபடி? அவங்க மக்கள் தொகையை சொல்கிறாங்க சார். அவங்க மக்கள் தொகையை தான் மெயினாக சொல்கிறாங்க. இதே மக்கள் தொகை தானே நாக்பூரில் இருக்குது, இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்குது, இதே போபாலில் இருக்குது. அது ஏன் கோயம்புத்தூர் இது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான். அடுத்தது நாங்கள் இப்போ டிபிஆர்லாம் தப்பாவெல்லாம் போட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு தான் போடுவோம். ஏற்கனவே 3 இதில் போட்டுட்டோம். அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அதிக அளவு மெட்ரோவை பயன்படுத்த போகிறது நம்ம தான். எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்கள் எங்களுடைய டிபிஆரில் எந்த குறையும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.